Welcome back to CGA. Welcome all the parents, students and all the viewers. NIRF ranking National Institutional Ranking Framework பார்த்தீங்கன்னா 2024க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 63 காலேஜஸ் பார்த்தீங்கன்னா NIRF டாப் 300 ரேங்கிங்கில் இடம்பெற்றிருக்காங்க. ஓவராலாக 3500 டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் இருக்குது, லைக் IIT, NIT, IIIT and then VIT போன்ற யூனிவர்சிட்டிஸ் and then Anna University affiliated to Anna University colleges. இது மாதிரி 3500 இன்ஸ்டியூஷன் இருக்குது ஓவரால் இந்தியாவில். அதில் டாப் 300 ரேங்கிங் வருதுன்றது இட்ஸ் ரியலி குட் திங். அதில் தமிழ்நாட்டில் 63 காலேஜ் இடம்பெற்றிருக்காங்கன்னு போது குவாலிட்டி ஆஃப் காலேஜஸ் இன் தமிழ்நாடு இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ். இட் இஸ் ரியலி குட் திங். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் 100 to 200 வரையும் ரேங்கிங் வெளியிடுறாங்க. அண்ட் தென் 101 to 150 பேண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் தென் 151 to 200 பேண்டு அண்ட் தென் 201 to 300 பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்க காலேஜில் எந்த இடத்துல பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி பார்க்கலாம். யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்காங்க. அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆல் ஓவர் NIRF ரேங்கிங்கில் 2024ல் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7th டைமாக பார்த்தீங்கன்னா IIT சென்னை பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்காங்க. அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி 9th பிளேஸு கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா டாப் 10ல் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அதாவது வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி VIT வெள்ளூர் பார்த்தீங்கன்னா 11th ரேங்கிங்கில் இருக்காங்க. அகைன் கன்சிஸ்டண்ட்டாக டாப் 15ல் மெயின்டைன் பண்ணுறாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் அமிர்தா விஸ்வ பீடம் அதாவது அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 23rd ரேங்க்கு. அண்ட் தென் SRM யூனிவர்சிட்டி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 13th ரேங்கிங் வந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அமிர்தாவுக்கு பின்னாடி இருந்தாங்க, இந்த வாட்டி கொஞ்சம் முன்னேறி 13th ரேங்கிங் வந்திருக்காங்க. அண்ட் தென் கலசிங்கம் யூனிவர்சிட்டி 36th பிளேஸு, சாஸ்திரா யூனிவர்சிட்டி 38, சவிதா யூனிவர்சிட்டி 53rd பிளேஸு, சத்யபாமா யூனிவர்சிட்டி 66th பிளேஸு, வேல்டெக் யூனிவர்சிட்டி 86th பிளேஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 100 ரேங்கிங்கில் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருந்து. ஓகேங்களா? அடுத்தது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரைக்காலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 101 to 150 பேண்டில் இருக்காங்க. அண்ட் தென் IIIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி சென்னை பார்த்தீங்கன்னா 101 to 150 பேண்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேண்டில் இருக்காங்க 101 to 150. அதாவது அவங்க ரேங்கிங்காக கொடுக்காம இந்த பேண்டுக்குள்ளே இந்த காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றது ஓவராலாக கொடுத்தாங்க. அண்ட் தென் கார்னியா யூனிவர்சிட்டி அகைன் 101 to 150 பேண்ட். ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி சென்னை 101 to 150 பேண்ட். NIFT that is National Institute of Food Technology Entrepreneurship and Management தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா 101 to 150 பேண்ட். வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை 101 to 150 பேண்ட். அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் 151 to 200 பேண்டு. இது அடுத்த பேண்டில் இருக்காங்க. அண்ட் தென் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சென்னை பார்த்தீங்கன்னா 201 to 300 பேண்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் யூனிவர்சிட்டிஸ் ரைட்டுங்களா? அண்ட் தென் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் தென் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் பார்க்கும்போது நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இட்ஸ் இன்க்ளூடிங் CEG கேம்பஸ், MIT கேம்பஸ் அண்ட் ACT கேம்பஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் கேம்பஸ். ஓகேங்களா? ஸோ 4 கேம்பஸ் சேர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவில் NIRF ரேங்கிங்கில் 14th பிளேஸ். இஸ் ரியலி குட் திங். கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தா டாப் 20லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் SSN 46th பிளேஸு கன்சிஸ்டண்ட்டாக 55 ரேங்கிங்குள்ளே லாஸ்ட் 5 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் PhD காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 67th பிளேஸ் ஓவரால். அண்ட் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 83. ஸோ கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய PhD காலேஜ் அண்ட் ஸ்ரீ கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக டாப் 70க்குள்ளே, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணா பார்த்தா டாப் 90க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறாங்க. PhD டாப் 60 to 70க்குள்ளே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை பார்த்தா 101 to 150 பேண்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 100 ரேங்கிங்கு. ஓகேங்களா? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி, SSN, PhD, ஸ்ரீ கிருஷ்ணா அது வரையும். இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேண்டுக்குள்ளே வராங்க. தியாகராஜர் 101 to 150, PhD இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அதாவது PhDயோட செகண்ட் காலேஜ். இது வந்து கவர்மெண்ட் எய்டடு. இது பார்த்தீங்கன்னா பியூர்லி ப்ரைவேட் காலேஜ். இது பார்த்தீங்கன்னா 101 to 150 பேண்டு. இதில் தியாகராஜரும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டடு. ஓகேங்களா? அண்ட் தென் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் கன்சிஸ்டண்ட்டாக டாப் 100ல் மெயின்டைன் பண்ணாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் பேக்கில் வந்து 101 to 150 பேண்டில் இருக்காங்க. அண்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இட்ஸ் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன் 101 to 150 பேண்டு. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் லாஸ்ட் 6 இயர்ஸாக கன்சிஸ்டன்ட்லி தேர் மெயின்டைன், அதாவது NIRF ரேங்கிங்குள்ளே சில காலேஜ் வரதே பெரிய விஷயம். இவங்க கன்சிஸ்டன்சி இந்த காலேஜில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி லாஸ்ட் 3 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக 101 அந்த பேண்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. 101 to 150 பேண்டில் இப்போ வந்திருக்காங்க. அண்ட் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 101 to 150 பேண்டு. KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 101 to 150 பேண்டு. MEPCO 101 to 150 பேண்டு. அண்ட் தென் இது வரையும் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து 101லேருந்து 150 வரையும் இந்த காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்களா? ஓகேங்களா? அண்ட் தென் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 151 to 200 பேண்டு, அதாவது கொஞ்சம் பின்னாடி போயிருக்காங்க. ஓகேங்களா?
And then Sri Venkateswara College of Engineering 151 to 200 band. Sri Krishna College of Technology 115 to 200 band. Ishwar Engineering College 115 to 200 band. RMK Engineering College 115 to 200 band. And then Rajalakshmi Institute of Technology 115 to 200 band. Sona College of Technology 115 to 200 band. Sri Ramakrishna Engineering College 115 to 200 band. And then National Engineering College 115 to 200 band. So college starts from Kumaragurla irundhu National Engineering College nu pathna 115 to 200 band la irukanga. And then Government College of Technology Coimbatore, adhaadu Government College total 11 government colleges irukku. adula GCD Coimbatore mattum dhaan pathna consistent NRF ranking kulla vanditte irukanga, rightla. And then see Saram Institute of Technology, Saram Engineering College the second college, they are going to merge now. Rendu college me consistent even Saram Institute of Technology last 6 years NRF ranking consistent வந்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டி 201 to 300 பேண்டுக்குள்ள இருக்காங்க. And then St. Joseph College of Engineering 201 to 300 பேண்டுக்குள்ள இருக்காங்க. And then KCG College of Technology 201 to 300 band, Savitha Engineering College 201 to 300 band, and PSNA College of Engineering Technology 201 to 300 band, Panimalar Engineering College, and then RMK College of Engineering Technology, and then RMD Engineering College. Okay, RMK oda second college and third college, and then SNS College of Technology, and then EGS Pillai Engineering College, K Ramakrishnan College of Engineering, K Ramakrishnan College of Technology. ஓகேங்களா, இவங்க இதுன்னு பார்த்தா 201 to 300 பேண்டு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கல்லூரி பார்த்தா கே ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி லாஸ்ட் இயர் வரல, இந்த வருஷம் வந்திருக்காங்க. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி லாஸ்ட் டைம் வரல, அதுக்கு முன்னாடி 2 வாட்டி NRF ரேங்கிங்கில் வந்திருக்காங்க. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 201 to 300 பேண்டு. எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இப்போ இந்த 4 காலேஜும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா NRF ரேங்கிங்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 காலேஜ் பார்த்தீங்கன்னா NRFல ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரு ஆகிறாங்க. எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அண்ட் தென் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அண்ட் தென் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா 201 to 300 பேண்ட் இருக்காங்க. அண்ட் தென் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் அண்ட் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் டைமாக NRF ரேங்கிங்குள்ளே வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த காலேஜ் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் இன்ஜினியரிங்கில் கொடுத்துருப்பீங்க நம்புகிறோம். அண்ட் தென் NRF ரேங்கிங்கில் வர்றதுக்கு இதுக்கு முன்னாடி இவங்கலாம் 3 to 4 years முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸு பேட்டன்ட்டு இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது NRF ரேங்கிங் காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஃபியூச்சரில் இதனால் காலேஜோட குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தட் இஸ் அ குட் திங் ஆக்சுவலி. ஸோ NRF ரேங்கிங் இந்தியாவிலே ரேங்கிங் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா NRF, அதாவது இது மட்டும்தான். வேறு மற்றபடி பார்த்தீங்கன்னா ஐ மீன் யூடியூப்பில் சொல்கிறது ப்ளஸ் அதர் நியூஸ் பேப்பர் ஆர் வாட் எவர் த மீடியா சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்கவுங்களுடைய கணிப்பு, அவங்கவுங்களுடைய வேறு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தவிர ரேங்கிங் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா NRF மட்டும்தான். அதர் தென் தட் அகடமிக் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா அனான்சி வெளியிடுவாங்க, அது அகடமிக் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து வெளியிடுறது தான். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.